ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல சில செய்தி ஊடகங்கள்ல சீனாவின் J-20 விமானத்தினால இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்களை மிக எளிதா சுட்டு வீழ்த்த முடியும் அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருந்துச்சு. அதாவது சீனாவின் ஒரு J-20 விமானத்தினால 17 ரஃபேல் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. உண்மையிலே J-20 விமானத்தினால ரஃபேல் போர் விமானங்களை மிக எளிதா தாக்கி அழிக்க முடியுமா? J-20 மற்றும் ரஃபேல் போர் விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? வரும் கால யுத்த களத்துல இந்தியாவின் ரஃபேல் போர் விமானத்தால சீனாவின் J-20 விமானத்தை சமாளிக்க முடியுமா? 2 விமானங்களும் நேருக்கு நேர் மோதுனா எந்த விமானம் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சீனாவின் ஸ்டிங் ஆஃப் பல்ஸ் திட்டத்திற்கு எதிராக தற்போது இந்தியா ஒரு மிகப்பெரிய நகர்வை செஞ்சிருக்காங்க. அதாவது சீனா நம்மை சுற்றியுள்ள அண்டை நாடுகள்ல கடற்படை தளங்களை அமைச்சு இந்திய பெருங்கடல் பகுதியில தன்னுடைய ஆதிக்கத்தை மேலோங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா தற்போது சீனா இந்திய பெருங்கடல் பகுதியில செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் இந்தியா செக் வச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஓமன் நாட்டுல சீனாவின் ஸ்டிங் ஆஃப் பல்ஸ் திட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய செக்க இந்தியா வச்சிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், பாகிஸ்தான்ல பதவியேற்றிருக்க ஷேபாஸ் ஷெரீப் பதவியேற்ற பிறகு பேசிய தன்னுடைய முதல் ஸ்பீச்ல காஷ்மீர் விடுதலை குறித்து பேசியிருக்காரு. இதுல இருந்து அடுத்த 5 வருடங்களுக்கு பாகிஸ்தான் எந்த திசையில நகர போகுது அப்படின்னு ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல பாகிஸ்தானுக்கு எதிராக பல விஷயங்கள் நடந்து வந்துகிட்டு இருக்கு. அது என்ன விஷயங்கள்? ஷேபாஸ் ஷெரீஃபோட ஆட்சியில பாகிஸ்தான் எப்படி இந்தியா கிட்ட நடந்துக்கிடுவாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல செய்தி ஊடகங்கள்ல சீனாவின் J-20 விமானம் குறித்து புகழ்ந்து பல கட்டுரைகள் வெளிவந்தது. அதுவும் குறிப்பா ஒரு J-20 விமானத்தினால 17 ரஃபேல் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியும் அப்படின்னு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்த செய்தியை வெளியிட்டிருப்பது பெரும்பாலும் சீன ஆதரவு ஊடகங்கள் தான். குறிப்பா சொல்லணும்னா யுரேஷியன் டைம்ஸ் மற்றும் குளோபல் டைம்ஸ் போன்ற சீன ஆதரவு ஊடகங்கள் தான் இந்த செய்தியை பரப்பி வர்றாங்க. சீனாவோட தந்திரமே இதுதான். அதாவது சண்டை இடாமலே எதிரியோட கான்பிடன்ஸ உடைப்பதன் மூலம் சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை பயன்படுத்தி எதிரிய தோக்கடிப்பதுதான். ஆனா சீன ஆதரவு ஊடகங்கள் வெளியிட்ட செய்திய யாருமே இப்போ நம்புற மாதிரி இல்ல. ஏன்னா ரஃபேல் போர் விமானம் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமா இல்லனாலும் அந்த விமானம் உலகின் தலை சிறந்த போர் விமானங்கள்ல ஒண்ணு. பல போர்கள்ல பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபேல் போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா சீனாவின் J-20 விமானம் இதுவரைக்கும் எந்த போர்லையும் பயன்படுத்தப்படல. இப்படி இருக்கும் பொழுது பல வருடங்களா வெற்றிகரமா யுத்த களங்கள்ல செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விமானத்தை J-20 போன்ற ஒரு புதிய விமானத்தை கொண்டு தோற்கடிக்கலாம் அப்படின்னு சீனா பரப்பி வரும் பொய்களை யாருமே நம்ப தயாராக இல்ல. அதாவது சீன ஆதரவு ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்டிமுலேட்டட் ட்ரில்ல சீனாவின் J-20 விமானத்தை பயன்படுத்தி சீன விமானிகள் இந்தியா பயன்படுத்தி வரும் ரஃபேல் போர் விமானங்களை மிக எளிதா சுட்டு வீழ்த்தியதாகவும் ஒரு J-20 விமானத்தினால 17 ரஃபேல் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்த முடிஞ்சது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது ஸ்டிமுலேட்டட் ட்ரில் அப்படிங்கிறது ஒரு யுத்தத்தின் போது இது போன்ற கேப்பபிலிட்டி கொண்ட விமானங்கள் இப்படி செயல்படும். அதை தவிர்ப்பதற்கு என்ன மாதிரியான செயல்பாடுகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு கற்பனையான போர் பயிற்சி தான். இது போன்ற போர் பயிற்சிகள் பைலட்டுகளோட செயல்திறனை அதிகரிப்பதற்கும் உண்மையான யுத்த களத்துக்கு விமானிகள் செல்லும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதற்கும் அப்படிங்கறத அவங்களுக்கு முன்பே பரிச்சயப்படுத்துவதற்கும் இது போன்ற ஸ்டிமுலேட்டட் ட்ரில்ஸ் நடத்தப்படும். ஆனா உண்மையான யுத்த களங்கள்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு ஓரளவு தான் இது ஒத்து போகும். இது போன்ற ஒரு ஸ்டிமுலேட்டட் மாக் ட்ரில்ல தான் சீனா J-20 விமானத்தை பயன்படுத்தி இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதா சொல்றாங்க. சீன ஊடகங்கள் இது போன்ற செய்தியை வெளியிட்டிருந்தாலும் அவங்க நடத்திய ஸ்டிமுலேட்டட்
சிமுலேட்டட் மாக் ட்ரில் தொடர்பான இன்ஃபர்மேஷனை வெளியிட மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சீனாவின் J-20 விமானத்தோட செயல்பாடு குறித்து நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கேள்வி எழுப்பி வர்றாங்க. ஏன்னா அந்த விமானத்தோட வடிவமைப்பு ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் விமானத்திற்கு உகந்ததா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சீனா J-20 விமானத்தோட உண்மையான செயல்திறனை இன்னும் வெளியிடல. சீனா J-20 விமானத்தோட உண்மையான செயல்பாட வெளியிட மறுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அதாவது சீன விமானப்படை நடத்திய மாக் ட்ரில்ல ரஃபேல் போர் விமானங்களுக்கு பதில் J-11 விமானத்தை பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த J-11 விமானம் ரஷ்ய தயாரிப்பு Su-27 விமானத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது. இந்த விமானத்தை பயன்படுத்திக்கிட்டு ரஃபேல் போர் விமானத்தை நாங்க தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சீனா தம்பட்டம் அடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சீனாவின் J-20 விமானம் ஒரு உண்மையான 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமா இருந்தா எதற்காக ரஃபேல் போர் விமானத்தோடு போட்டி போடுறாங்க? அமெரிக்காவுடைய F-35 மற்றும் F-22 ராப்டர் விமானத்தோடு தான் போட்டி போடணும். இதுல இருந்து சீனாவுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அமெரிக்க விமானத்தோடு போட்டி போட்டா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய எதிரி நாட்டு விமானமான ரஃபேல் போர் விமானத்தோடு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்திய விமானப்படை சீனாவுடன் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் Su-30 MKI மற்றும் ரஃபேல் போர் விமானங்களை தான் பெருமளவுல பயன்படுத்துவாங்க. அதனால தற்போதே இந்திய பைலட்டுகளோட மன வலிமையை உடைச்சிட்டோம்னா ஒரு யுத்த நேரத்துல இந்திய விமானிகளால் சிறப்பா செயல்பட முடியாது அப்படின்னு சீனா நினைக்கிறாங்க. ஆனா இந்திய விமானப்படைக்கு சீனாவின் J-20 விமானத்தோட உண்மையான கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். சமீபத்துல இந்தியன் ஏர் சீஃப் கிட்ட சீனாவின் J-20 விமானத்தோட ஆபத்துகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது சீனாவின் J-20 விமானத்தை தங்களால மிக எளிதா சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய விமானப்படையில உள்ள Su-30 MKI மற்றும் ரஃபேல் போர் விமானங்கள்ல சீனாவின் J-20 விமானத்தை மிக தொலைவில் இருக்கும் பொழுதே கண்டுபிடிக்கக்கூடிய ரடார் சிஸ்டங்கள் பொருத்தப்பட்டிருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. இதிலிருந்து சீனாவின் J-20 விமானத்தோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டிய இந்திய விமானப்படை மதிக்கல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. சீனா J-20 விமானம் குறித்து சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பெரும்பாலான விஷயங்களை டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஏற்க மறுக்கிறாங்க. ஏன்னா சீனாவால அவங்க சொல்லக்கூடிய செயல்திறனுக்கு தேவையான ஆதாரங்களை சரியா சமர்ப்பிக்க முடியல. சீனாவின் J-20 விமானம் 2 இன்ஜின்கள் கொண்ட ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 37,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்தியாவின் ரஃபேல் போர் விமானத்தை 2 இன்ஜின் கொண்ட ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 24,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். J-20 விமானத்தை இயக்குறதுக்கு 2 சாங்காய் WS-10C இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த இன்ஜினை சீனா தற்போதுதான் புதுசா டெவலப் செஞ்சிருக்காங்க. அதனால இந்த இன்ஜினோட செயல்திறன் குறித்து டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பல கேள்விகளை எழுப்புறாங்க. அதே போன்று ரஃபேல் போர் விமானத்தை இயக்குறதுக்கு 2 M884E டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த இன்ஜினை பல வருடங்களா விமான இன்ஜின் தயாரிப்புல இருக்கக்கூடிய சஃப்ரான் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. சீனாவின் J-20 விமானத்தினால மாக் 2 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 2 மடங்கு வேகமா பறக்க முடியும்னு சொல்றாங்க. அதுவே இந்தியாவின் ரஃபேல் போர் விமானத்தினால மாக் 1.8 வேகத்துல பறக்க முடியும்னு சொல்றாங்க. J-20 விமானத்தினால அதிகபட்சமா 5,500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ரஃபேல் போர் விமானத்தினால 3,700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும்னு சொல்றாங்க. J-20 விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 2000 கிலோமீட்டர், ரஃபேல் போர் விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1850 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு விமானத்தால எவ்வளவு தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கிட்டு ஹோம் பேஸுக்கு திரும்ப முடியுதோ அததான் காம்பாக்ட் ரேஞ்ச்னு சொல்லுவாங்க. விமானத்தோட செயல்திறனை பார்த்தீங்கன்னா J-20 விமானத்தோட செயல்திறன் ரொம்ப சிறப்பா இருப்பது போன்று இருக்கும். ஆனா சொல்லி இருக்க கேப்பபிலிட்டிய சீனா இதுவரைக்கும் ப்ரூவ் பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்லாம J-20 விமானத்துல பயன்படுத்தப்படும் ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ், கிளைட் பாம் போன்ற அனைத்துமே சீன தயாரிப்பு. இந்த ஆயுதங்களை எந்த ஒரு யுத்த
காலத்திலையும் பயன்படுத்தினது கிடையாது. அதுவே ரஃபேல் போர் விமானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகின் தலை சிறந்த ஆயுதங்கள் அந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. ரஃபேல் போர் விமானத்துல இணைக்கப்பட்டிருக்க ஆயுதங்கள் பல யுத்த களங்கள்ல மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. அடுத்த அப்டேட், ஓமன் நாட்டிற்கு சொந்தமான டிக்கும் துறைமுகத்துல இந்தியாவின் அதானி நிறுவனம் பெருமளவுல முதலீடு செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது சமீபத்தில் பேட்டியளித்த ஓமன் நாட்டு அதிகாரி இந்தியாவின் அதானி நிறுவனத்திடம் டிக்கும் துறைமுகத்துல முதலீடு செய்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா சொல்லியிருக்காரு. ஓமன் நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் இந்தியால அதானி நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு சென்று டிக்கும் துறைமுகத்துல அதானி குழுமம் செய்ய உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் குறித்து பேசியிருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் அதானி குழுமம் டிக்கும் துறைமுகத்துல இன்வெஸ்ட் செய்வது குறித்து செய்திகள் வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில ஓமன் நாட்டிற்கான இந்திய தூதர் மற்றும் இந்தியன் நேவல் சீஃப் ஹரிகுமார் அவர்கள் டிக்கும் துறைமுகத்தை பார்வையிட்டிருக்காங்க. இதுல இருந்து இந்தியாவின் அதானி குழுமம் ஓமன் நாட்டின் டிக்கும் துறைமுகத்தை கையகப்படுத்த போவது உறுதியாயிருக்கு. ஓமன் நாட்டின் டிக்கும் துறைமுகம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கு. இந்தியா இந்த டிக்கும் துறைமுகத்துல முதலீடு செய்வதற்கு முன் வந்திருப்பதற்கு முக்கியமான காரணம் சீனாவின் கிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டத்தை தோற்கடிப்பதற்கு தான். அதாவது சீனா பர்ஷியன் கல்ஃப் பகுதியில் இருக்கக்கூடிய டிஜிபூட்டி அப்படிங்கிற இடத்துல தன்னுடைய கடற்படை தளத்தை அமைச்சிருக்காங்க. இதுதான் சீனாவின் முதல் வெளிநாட்டு கடற்படை தளம். இந்த கடற்படை தளத்துல இருந்து பர்ஷியன் கல்ஃப் பகுதியில நடக்கக்கூடிய எண்ணெய் வர்த்தகத்தை சீனா நினைச்சா தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த டிஜிபூட்டி துறைமுகம் பாகிஸ்தானுடைய குவாதர் துறைமுகத்திற்கு மிக அருகில் இருக்கு. இதனால இந்தியாவுக்கு எதிராக சீன கடற்படை மற்றும் பாகிஸ்தான் கடற்படை ஒருங்கிணைந்து தாக்குதல்களை நடத்த முடியும். இதை முறியடிப்பதற்காக தான் டிஜிபூட்டி துறைமுகத்திற்கு மிக அருகில் உள்ள இந்த டிக்கும் துறைமுகத்தை தற்போது இந்தியாவின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருது. இந்த டிக்கும் துறைமுகம் மட்டும் இந்திய கட்டுப்பாட்டில் வந்தா சீன கடற்படை மற்றும் பாகிஸ்தான் கடற்படையோட ஒவ்வொரு நகர்வையும் இந்தியாவால கண்காணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம சீனா கல்ஃப் நாடுகள்ல இருந்து எண்ணெயை இந்தியாவுக்கு கொண்டு வருவதை பர்ஷியன் கல்ஃப்ல தடுத்தாங்கன்னா இந்தியாவால ஓமன் நாட்டில் இருக்கக்கூடிய டிக்கும் துறைமுகத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கு ஆயில் கொண்டு வர முடியும். இது போன்ற பல நன்மைகள் இந்த டிக்கும் துறைமுகத்தை இந்தியா தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தா இந்தியாவுக்கு கிடைக்கும். அடுத்த அப்டேட், சமீபத்தில் பதவியேற்ற பாகிஸ்தான் அதிபர் ஷேபாஸ் ஷெரீப் தன்னுடைய விக்டரி ஸ்பீச்ல பல விஷயங்கள் குறித்து பேசியிருக்காரு. அதாவது பாகிஸ்தான் தன்னுடைய நண்பர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கணும், பல நாடுகளை பாகிஸ்தான் தன்னுடைய நட்பு வளையத்துக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் எந்த ஒரு நாட்டுடனும் இணைந்து செயல்படக்கூடாது, தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கு மட்டுமே இணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஷேபாஸ் ஷெரீப் காஷ்மீரோட விடுதலை குறித்து பேசியிருக்காரு. பாகிஸ்தான் பாராளுமன்றத்துல காஷ்மீருக்கு விடுதலை கிடைப்பதற்கு ஒரு மசோதா தாக்கல் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து ஷேபாஸ் ஷெரீப் பழைய பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் எப்படி செயல்பட்டாங்களோ அதே போன்றுதான் செயல்பட போறாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல பாகிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு. அதாவது சஃப்ராயி ஆசாதி அப்படிங்கிற ஒரு போராட்டம் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல வெடிச்சிருக்கு. இந்த போராட்டத்தை கிலானி அப்படிங்கிற ஒரு நபர் முன்னின்று நடத்துறாரு. இந்த போராட்டத்தின் போது பாகிஸ்தான் அரசாங்கம் மற்றும் ராணுவம் எப்படியெல்லாம் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மக்களை அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம காஷ்மீரோட கலாச்சாரத்தையே பாகிஸ்தான் அழிக்க முயல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட இந்த மண்ணுக்கு சொந்தமானது கிடையாது. எல்லாமே பாகிஸ்தான் அரசாங்கம் மற்றும் ராணுவத்தோடு இணைந்து செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க கிட்ட இருந்து வரி மட்டும் வசூலிக்கப்படுது, எங்களுக்கு தேவையான உணவு, பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, மருத்துவ உதவி, எஜுகேஷன் போன்ற எந்த விஷயத்தையுமே பாகிஸ்தான் கொடுக்கல அப்படின்னு அவர் குற்றம் சுமத்தி இருக்காரு. இதுல இருந்து பாகிஸ்தான் ஒரு பக்கம் காஷ்மீரோட சுதந்திரத்திற்கு ஒரு மசோதா தாக்கல் செய்ய போறாங்க. ஆனா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் வேணும் அப்படின்னு போராடி வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக்
பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.